அண்ணாமலை ஒரு புதிய அரசியல் இயக்கம் ஆரம்பிக்க நியூஸ் வந்த உடனே இங்க இருக்க மீடியாக்களும் இங்க இருக்க அரசியல்வாதிகள் ஏன் மக்களும் கூட பிஜேபிக்கு என்ன நஷ்டம், டிஎம்கேக்கு என்ன லாபம்னு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த நகர்வுக்கும் பின்னாடி இருக்க அந்த மறைஞ்சிருக்க ஒரு முக்கியமான கேள்விய யாருமே கேட்கல. அரசியல் போர்டுல ஒரு சில நேரத்துல ஒருத்தர் எடுத்து வைக்கிற முடிவு சம்பந்தமே இல்லாம வேற ஒருத்தரோட நாற்காலி இன்னும் பலப்படுத்தும். அப்படி இவர் எடுத்து வச்சிருக்க இந்த முடிவு தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சாதமா அமைய போகுதா? இவர் எடுத்திருக்க இந்த முடிவு விஜயை சுத்தி இத்தனை நாளாக இருந்த அத்துணை நெருக்கத்துகளும் எப்படி மொத்தமா ரிலீஸ் பண்ண போகுது? இதன் பின்னணியில் இருக்க ஆழமான கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? இந்த ஒட்டுமொத்த ஓட்டு வங்கிகளும் எப்படி மாறப்போகுது? அதை பற்றி தான் இந்த வீடியோல துல்லியமா நம்ம உடைக்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ணாமலை எடுத்த இந்த மூளை இன்ட்ரெஸ்டிங்கானது அவர் என்ன செய்ய போறான்னு இல்ல, அவர் எடுத்த இந்த நகர்வுல யாரெல்லாம் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்தான். இத்தனை நாளா தாவேகாவை எப்படி எதிர்கொள்வது, விஜய்க்கு நிகரான மாற்று யார் அப்படிங்கிற ஒற்றை இலக்கை நோக்கி மட்டும்தான் போட்டி நிகழ்ந்து கொண்டு இருந்துச்சு. எல்லாத்தோட துப்பாக்கிகளும் விஜய் நோக்கி மட்டும்தான் பாய்ந்து கொண்டிருந்தது. ஒட்டுமொத்த அரசியல் கணக்குகளும் விஜய்ங்கிற ஒற்றை வார்த்தை சுற்றி தான் சுழன்று கொண்டிருந்துச்சு. கரெக்ட் தானே? ஆனா பாலிடிக்ஸ்ல சில மூவ்ஸ் இருக்கு. அந்த போர்டுல இருக்கிற ஒரு பீஸ் மட்டும் மூவ் பண்ணாது, போர்டையே மூவ் பண்ணிடும். அண்ணாமலையோட இந்த அதிரடி முடிவும் அப்படித்தான். ஏன்னா விஜய் எதிர்க்க நினைச்ச சக்திகள் எல்லாமே இன்னைக்கு விஜயை கவனிக்கிறதுக்கு பதில அவங்கள மாத்தி மாத்தி கவனிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. விஜய் மேல இருந்த மொத்த போக்கஸும் இப்ப அவங்களுக்குள்ளே சிதற ஆரம்பிச்சிருக்கு. மீடியாக்கள் எல்லாருமே இதனால பிஜேபிக்கு என்ன நஷ்டம், டிஎம்கேக்கு என்ன லாபம்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல தான் இந்த கதைக்கு பின்னாடி இருக்க சுவாரஸ்யமான பதில் ஒளிஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் அண்ணாமலை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 3 நாள அதிகமா பெனிஃபிட் ஆக போறது அண்ணாமலையா இல்ல முதலமைச்சர் விஜய் அவர்களா? இந்த கேள்விக்கு நம்ம விடை தேட ஆரம்பிச்சா அதை நேரா நம்மளை கொண்டு போய் நிக்க வச்ச இடம் விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவர் சத்தமே இல்லாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க சவாலுக்கு முன்னாடி தான். ஒரு தேர்தலை ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறது அப்பா ஒரு பினிஷ் லைன் மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் இருக்கிறது தான் ஒரு கேமோட ரியல் ஸ்டார்டிங் பாயிண்ட். முதலமைச்சர் விஜய் சிஎம் நாற்காலில உட்கார்ந்த பிறகு, தாவேகா ஆளுங்கட்சியான பிறகு அவங்க சந்திச்ச மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? இத்தனை நாளா எதிர்காலத்துல இருக்கும்போது தாவேகா யாருமே கேட்காத கேள்விகளை கேட்க முடிஞ்சது. சிஸ்டம் மேல இருக்கிற குறைகளை சுட்டி காட்ட முடிஞ்சது. இப்போ அவங்க தான் சிஸ்டமே. இப்ப அவங்க கேள்வி கேட்க முடியாது, மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒரு முதலமைச்சர் அன்றாட நிர்வாகம், கோப்புகள்ல கையெழுத்து போடுறது, திட்டங்களை செயல்படுத்துறதுன்னு விஜய் முழுநேர அரசாங்க வேலைக்குள்ள பிஸியாக வேண்டிய கட்டாயம் உருவாயிடுச்சு. அரசியல்ல எழுதப்படாத ஒரு ரூல் ஒண்ணு இருக்கு. எவ்வளவு அதிகமா ஆழமா நிர்வாகத்தில் நீங்க மூழ்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா யாராவது ஒருத்தர் உங்க பொலிட்டிக்கல் நெரேட்டிவை கையில எடுத்துருவாங்க. இந்த நிர்வாகம் என்பது ஒரு ரொட்டீன் ப்ராசஸ், சத்தமே இல்லாம பின்னாடி நடக்கிற ஒரு வேலை. விஜய் இந்த ரொட்டீன் தான் லாக் ஆகிற அதே நேரத்துல தான் எதிர்காலத்துல மத்த கட்சிகள் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா மாற ஆரம்பிச்சாங்க. ஆளுங்கட்சியான தாவேகாவை எங்கெல்லாம் லாக் பண்ணலாம்னு, அவங்களோட சின்ன சின்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தவறுகளை கூட எப்படி பெரிய பிரச்சனையா மாத்தலாம்னு மொத்த எதிர்காலமும் ஒன்னா சேர்ந்து ஒரே நேர்கோட்ல இருந்து விஜயை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அமைதியா நிர்வாகத்தை நடத்தினாலும் மீடியாக்கள் தினமும் தாவேகாவை பத்தின நெகட்டிவ் விவாதங்களோ அவனை நோக்கி கேள்விகள் மட்டும் தான் அதிகமா வந்துட்டே இருந்துச்சு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்கள் கேர்ஃபுல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் வியூகம் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு அவர் மேல. சோ எல்லாமே விஜய்ங்கிற ஒற்றை இலக்கை நோக்கி மட்டும் தான் நிகழ்ந்து கொண்டு இருந்துச்சு. இப்போ இந்த வியூகம் அப்படியே ஸ்ட்ராங்கா போயிட்டு இருந்த நேரத்துல தான் அண்ணாமலையோட சிங்கிள் மூவ் மொத்த போடியும் கலைச்சிருச்சு. இத்தனை நாளா சிஎம் விஜய் மேல மட்டுமே குறி வச்சிட்டு இருந்த துப்பாக்கிகள் எப்படி தங்களுக்குள்ளே இப்ப திரும்ப போகுது? இதனால தமிழ்நாடு வாக்காளர் மத்தியில் எழுப்ப போற அந்த ஒரு விவாதம் என்ன? இதுதான் இந்த வீடியோட மிக முக்கியமான பகுதிக்குள்ள அடுத்து நம்ம பார்க்க போறோம். அரசியல்ல களம் எப்ப ரொம்ப அமைதியா பிரெடிக்டபிளா இருக்கோ அப்ப மக்கள் ஆளுங்கட்சியோட சின்ன சின்ன தவறுகளை கூட ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எப்போ களம் பயங்கரமா காம்படிட்டிவா, அதாவது அதிரடியான போட்டிகள் நிறைந்ததா மாறுதோ அப்ப ஆட்டமே மாறும். அண்ணாமலைங்கிற புதிய வரவு தமிழ்நாடு வாக்காளர்கள் மத்தியில ஒரு சலசலப்பு, ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. டிவியை திறந்தா தாவேகா அரசு, சிஎம் விஜய் இப்படிங்கிற ஒரு புள்ளியில் இருந்த அரசியல் கவனம் இன்னைக்கு சிதற ஆரம்பிச்சிருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மீடியாவோட அட்டென்ஷன் டைவர்ட் ஆயிடுச்சு. இந்த கவன சிதறல் தான் முதலமைச்சர் விஜய்க்கு கிடைச்சிருக்க ஆகச்சிறந்த வாய்ப்பு. ஏன்னா மக்கள் இப்ப இயல்பா 2 தலைவர்களோட அணுகுமுறையும் ஆளுமையும் ஒப்பிட தொடங்க போறாங்க. ஒரு பக்கம் அண்ணாமலை எடுக்கிற அதிரடி முடிவுகள், இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் சிஎம் சேர்ல உட்கார்ந்துகிட்டு நிதானமா எடுக்கிற முடிவுகள். இந்த ஒப்பீடு மக்கள் மத்தியில வரும்போது அது விஜயோட லீடர்ஷிப் இமேஜை இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங்கா மாற்றும். ஏன்னா ஒருத்தர் ஒரு பக்கம் பிரஸ் மீட் வச்சுட்டு சத்தம் போட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் அமைதியா நிதானமா சிஎம் சேர்ல உட்கார்ந்துகிட்டு நிதான முடிவுகள் எடுக்கும் போது மக்களிடையே ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இன்னொரு பக்கம் ஒரு லீடர் அமைதியா நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கும் போது. சோ இந்த ஒரு கம்பாரிசன் தான்
மக்களிடையே ஒரு பெரிய விவாதமா மாறப்போகுது இந்த கொஞ்ச நாட்கள்ல. இந்த மாற்றத்துல கிரவுண்ட்ல உண்மையிலேயே யாரு கெயின் பண்ண போறா? விஜய்க்கு கிடைச்சிருக்க இந்த கவனச்சிதறலை வச்சு, மக்கள் மத்தியில எழுந்திருக்க அந்த ஒப்பிடுதலை வச்சு தமிழ்நாட்டுல மிக முக்கியமான யூத் ஓட் பேங்க எப்படி காப்பாத்த போறாரு? அண்ணாமலை வந்தனால இந்த ஓட்டு பேங்க் பிரியுமா, இல்ல விஜய்க்கு இன்னும் பலம் கொடுக்குமா? அங்கதான் இந்த ஆட்டத்தோட அடுத்த புதிய திருப்பம் ஒளிஞ்சிருக்கு. இப்போ ஒரு ஒட்டுமொத்த போர்க்களத்திலையும் நம்ம எல்லாரும் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி உருவாகுது. இத்தனை நாளா முதலமைச்சர் விஜயை நோக்கி மட்டுமே இருந்த இளைஞர்களின் ஒரு பகுதியை அண்ணாமலை தனக்கு பின்னாடி ஈர்க்க முடியுமா? அல்லது ஆட்சியில் இருக்கிற ஒரு முதலமைச்சரா விஜய் காட்ட நிர்வாக அனுபவமும் ஸ்டெபிலிட்டியும் தான் இளைஞர்களை இன்னும் அதிகமா கவருமா? ஏன்னா எல்லா இளைஞர்களும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க. சிலருக்கு நிர்வாகம் முக்கியம், சிலருக்கு மாற்றம் முக்கியம், சிலருக்கு விஷன் முக்கியம், சிலருக்கு ஸ்டெபிலிட்டி முக்கியம். அதனாலதான் இந்த போட்டி ரெண்டு தலைவர்களுக்கு இடையே இருக்கிற போட்டி கிடையாது. இந்த போட்டி ரெண்டு அரசியல் அணுகுமுறைக்கு இடையே இருக்கிற போட்டி. அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்கை உருவாக்குவாரா, இல்ல இருக்கிற ஓட் பேங்கை கலைக்க போறாரா? இந்த ஒரு கேள்விக்குதான பதில் ஒட்டுமொத்த அரசியல் கணக்கிலும் அடுத்த தேர்தல்ல மாத்த போகுது. அதைத்தான் அடுத்தது ஒரு சினாரியோ குட்டி கதையில பார்ப்போம். தமிழ்நாட்டோட இந்த புதிய சமன்பாட்டுல முதலாவதா சாத்தியமாகக்கூடிய சினாரியோ எதிர்களம் சிதறுவது. ரொம்ப சிம்பிளான அரசியல் கணக்கு இது. அதாவது விஜய் ஆட்சி பிடிக்காம, விஜய் மேல இருக்கிற அந்த கோபம், விஜய் எப்படியாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல கார்னர் பண்ண சொல்ற நியூட்ரல் ஓட்டர்ஸ், இல்ல எதிர்கட்சிகள் சார்ந்த ஓட்டுகள் எல்லாமே அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு இது எல்லாமே துண்டு துண்டா உடைய போகுது. அதாவது விஜய குறி வச்ச அந்த துப்பாக்கிகள் தங்கள் மேல அதை பாயும் போது அது பலவீனமாக்கும், இன்னும் எதிர்கட்சிகளை பலவீனமாக்கும். எவ்வளவு தூரம் அந்த எதிர்கட்சிகள் பிரிஞ்சு நிற்கும் போது அவ்வளவு தூரம் ஆளுங்கட்சியான தாவேகா விஜய் அவர்களுக்கு தன் நாற்காலி இன்னும் பலம் கூடும். ஆனா இதுக்கு அப்படியே நேர்மாறான இரண்டாவது சினாரியோ என்ன தெரியுமா? ஒரு புதிய அலையின் உருவாக்கம். அண்ணாமலை ஆரம்பிச்சுக்க அந்த புது இயக்கம் அண்ணாமலையை சும்மாவே சொல்ல தேவையில்ல. ஒரு பிரஸ் மீட் வச்சு எல்லாருமே கவர்ந்துருவாரு, இளைஞர்கள் டார்கெட் பண்ணி பேசுவாரு. இப்ப கூட அப்துல் கலாம் அப்படிங்கிற ஒரு பேரை கொண்டு வந்து இளைஞர்களை அட்ராக்ட் பண்ண போறாரு. இந்த ஐடியாலஜி இந்த திராவிட ஐடியாலஜி எதையுமே உள்ள சேர்த்தாம தனக்குன்னு ஒரு ஐடியாலஜியை புதுசா ஒரு எத்திக்கல் பொலிட்டிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்ப உள்ள வர போறாரு. அவரு கரெக்டா ஒரு ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ், இப்ப டிவிகே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து எல்லாமே பேச ஆரம்பிப்பாரு. இப்படி அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாவேகா அவங்க ஸ்டெபிலிட்டி இல்ல அவங்க இப்ப கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அங்க அந்த மன்றத்துல இருந்து, மக்கள் இயக்கத்துல இருந்து அப்படி வந்தவங்களை மட்டும்தான் அரசியல் இயக்கத்துக்குள்ள சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவை ஈஸியா வின் பண்ணக்கூடிய திறமை அண்ணாமலை கிட்ட இருக்கு. அந்த திறமை மட்டும் இல்லாம ஒரு எதிர்கட்சிகள் பிரச்சனைகள் இல்ல ஆளுங்கட்சியான தாவேகாவோட பிரச்சனைகள் இது எல்லாமே எடுத்து உரைக்கும் போது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, இது வரைக்கும் ஒரு டிஎம்கே ஆட்சிக்கும் ஏடிஎம்கே ஆட்சிக்கும் ஓட்டு போடாம தாவேகா ஏதாவது நல்லது பண்ணணும் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு நியூட்ரல் ஓட்டர்ஸ், அந்த ஒரு சைலண்ட் ஓட்டர்ஸ், இவங்க எல்லாமே அண்ணாமலைக்கு பின்னாடி போகும்போது தாவேகாவோட அந்த கோட்டையில கை வைக்கும். அப்ப இந்த ரெண்டு சினேரியோல எது அதிகமா நடக்க வாய்ப்புகள் இருக்கும்? தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த செக் மேட்டை எப்படி வீழ்த்த போறாரு? அதை தான் இந்த வீடியோல கடைசி பக்கத்துல மிக முக்கியமான விஜய்க்கான ஸ்ட்ராட்டஜியா நம்ம பார்க்க போறோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில விஜய் செய்ய வேண்டிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மூவ் இதுதான். அரசியல் சட்டங்களை புறந்தள்ளி விட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வேகம் காட்டுவது. எதிர்கட்சிகள் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு மீடியா அட்டென்ஷன் டைவர்ட் ஆகி பிரிச்சிட்டு இருக்க இந்த ஒரு டைம் கேப்ல தான் விஜய் தனக்கு சாதமா அதை பயன்படுத்திக்கணும். கடந்த தேர்தல்ல மக்கள் முன்னாடி வச்ச அத்தனை வாக்குறுதிகளும் திட்டங்களும் சத்தம் இல்லாம கிரவுண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கணும். அரசியல் களத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் சத்தத்தை உருவாக்கட்டும், ஆனா விஜய் அவர்கள் தன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி மக்களுக்கு நல்லதை பண்ணட்டும். நாங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இமேஜை மக்கள் மனசுல ஆழமா பதிச்சுட்டா களம் எவ்வளவு மாறினாலும் தாவேகா அடுத்த டைமும் அவங்க தான் வருவாங்க. அவங்க கை எப்பவுமே ஓங்கிட்டு தான் இருக்கும். முடிவா பார்த்தா அண்ணாமலையோட நகர்வு ஒரு மல்டி கார்னர் போர்க்களத்தை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத எந்த ஒரு டவுட்டே இல்லாம கிளாரிஃபை பண்ணலாம். ஆனா இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் மும்முனை போட்டின்னு சொன்னாங்க இல்லையா, மும்முனை போட்டி அதுல இருக்கிற பெரிய ஆபத்து என்னன்னா, யாருமே இப்ப விஜய்க்கு நடந்ததே பாத்தீங்கன்னா கடைசியில சீட்டு கிடைக்காம அரசியல் ஃபார்ம் பண்ண முடியல, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல. சோ அதே மாதிரிதான் ஒரு 4 முனை போட்டியா பிரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டு சிதறும் போது கடைசியில யாரு ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம, கிளியர் இல்லாம மக்களுக்கு இடையே சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். ஆனா யாராவது பக்கமாவது சேருவாங்க. அது ஏடிஎம்கே டிஎம்கே சேரலாம், இல்ல அண்ணாமலை விஜய் சேரலாம், இல்ல விஜய் தனித்து நிக்கலாம், அண்ணாமலை ஒரு பக்கம், மத்த கட்சிகள்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு கூட போட்டி போடலாம். ஆனா இந்த யுக்தியோட உடனடி பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டை அடைய போறது விஜய் அவர்கள் மட்டும்தான். ஆனா பாலிடிக்ஸ்ல எதுவுமே நிரந்தரமே கிடையாது.
இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷனை விஜய் தன் பக்கம் சாய்த்து கோட்டையை தக்க வச்சுப்பாரா, இல்ல அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய வேவை உருவாக்கி தன் வசம் ஈர்க்க போறாரா? சோ இந்த ஒரு கெயின்ல, இந்த ஒரு மூல கெயின் ஆக போறது யாரு? விஜய் அவர்களா, இல்ல அண்ணாமலையா, இல்ல தமிழ்நாடு மக்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க கொடுக்க போற அந்த ஒரு கமெண்ட்ல தான் நிறைய மக்கள் வாசிக்க போறாங்க, ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்க போறாங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். இது உங்கள் வசந்த் வைப்ஸ். நன்றி, வணக்கம்.